This call is now being recorded. சாமி நீங்க ஸ்பீச் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய். இரு நிலத்தவரின் புறத் திருவருள்யல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளல் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். 6ஆம் திருமுறையை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 89வது அதிகாரமாக திரு அருட்கொடை என்ற தலைப்பிலே ஒரு 10 பாடல்கள் வள்ளல் பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த பாடல்கள்ல இறைவன்கிட்ட அவர் பெற்ற கொடை, அவர் பெற்ற லாபம், அவர் பெற்ற நன்மைகள் 5 கொடைகளை அவர் பெற்றிருக்கிறார். அதை பற்றி இந்த பாடல்ல வள்ளல் பெருமான் விவரித்து குறிப்பிடுற இந்த பாடல்களிலே நாம் காக்கலாம். திருஷ்டி முதல் 5 நான் செய் எனக்கு அருள் புரிந்தாய். பொதுவாக இந்த திருஷ்டிக்கின்ற தொழில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், இப்படி பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல், இதெல்லாம் பொதுவாக உள்ள தொழில்கள். இறைவன் மற்ற தெய்வங்களுக்கும் இந்த 5 தொழிலை கொடுத்துருக்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. இப்போ பிரம்மா எடுத்துக்கிட்டாக்க படைக்கும் தொழில், விஷ்ணு எடுத்துக்கிட்டாக்க படைக்கும் தொழிலும் செய்ய முடியும், அதே நேரத்தில் காத்தல் தொழிலும் செய்ய முடியும். ருத்ரன் எடுத்துக்கிட்டாக்க படைத்தல், காத்தல், அழித்தலும் அவர் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த வெளிகளுக்கு அந்தந்த தொழில் செய்கின்ற தன்மை உண்டு. அதுபோல் வள்ளல் பெருமானுக்கும் இவர் ஒருவரே 5 தொழில்களும் செய்யக்கூடிய ஆற்றலை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வழங்கியதாக குறிப்பிடுகின்றார். இந்த 5 தொழில் என்ன அப்படின்னா படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துரிசு நீக்குதல், அருள் புரிதல் என்று சொல்ல. அழித்தல் தொழில் இவர் செய்ய மாட்டார். பெருங்கருணை கடவுளாக இருக்கிறதுனால
இது வந்து கொல்லுகின்ற நெறிக்கு இது உட்படாது. அதான் கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே அப்படின்னு அகவல்ல இருக்கும். ஆக இந்த 12:55வது பாடல்ல வந்து திருஷ்டி முதல் ஐந்தொழில் நான் செய் என கருள் புரிந்தாய். இப்ப வள்ளல் பெருமான் ஐந்தொழில் செய்யக்கூடிய தன் வல்லமை அவருக்கு உண்டு. இப்ப பிரம்மாவுக்கும் ஐந்தொழில் செய்கின்ற வல்லமை இருப்பதனால, இப்ப வள்ளலாருக்கு முன்பும் ஐந்தொழில்கள் வந்து மற்றவங்கலாம் செய்து கொண்டு இருந்தாங்க. இப்ப வள்ளலாருக்கு ஒரு ஐந்தொழில்ல உள்ள சிறப்பு என்ன அப்படின்னாக்க, யாரெல்லாம் வள்ளலார் வழியில் அல்லது யாரெல்லாம் ஜீவகாருண்ய வழியை கடைப்பிடிக்கின்றார்களோ, அவர்களை வந்து படைத்து காத்து ரட்சிக்கின்ற பொறுப்பு வள்ளல் பெருமானுக்கு உரியது. அதனால்தான் என்பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன் 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 என்றே அப்படின்ற ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். அதனால நாம் வந்து சன்மார்க்க நெறியில போகும்போது நம்ம பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவன் யாரு அப்படின்னாக்க இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அல்லது வள்ளல் பெருமான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஐந்தொழில் செய்கின்ற ஆற்றல் இருப்பதனால நம்மளுக்கு வந்து காத்து ரட்சிக்கின்ற பொறுப்பும் உய்விக்கின்ற பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்வார். பொருட்டிகள் நின் பெருங்கருணை புனித அமுதும் உவந்தளித்தார். இறைவன் உலகத்துல இறைவன் என்ன வைத்திருக்கிறாரு அப்படின்னா, அங்கே வந்து அந்த வெளிகள்ல வந்து அமுதம் இருக்கின்றது. அந்த அமுதம் உண்டாக்க அறிவு வளரும், தெளிவு பிறக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கைகூடும். அமுதம் உண்டுதான் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்பது எல்லா காலகட்டத்திலும் சொன்ன ஒரு உண்மை இது. திருமந்திரத்துல எடுத்தாலும் அமுதத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருப்பார். அவர்களும் சித்தர்களும் அமுதம் உண்டுதான் போயிருக்கிறாங்க. அகஸ்திய முனிவர் பாடல்லையும் அமுதத்தை பற்றி இருக்கும். சுப்பிரமணியர் பாடங்கள்லையும் அமுதத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஔவையாரும் அமுத தாரணை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு 10 பாடல் கொடுத்திருப்பாங்க. திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழில் கொண்டு பின் சொல்வார்ன்னு சொல்வார். கலை இயக்கத்தை கொண்டு உழுது, இந்த உடம்புக்குள்ளே உழுது உண்ணுகின்றவன் தான் உண்மையான வாழ்வுக்கு தகுதியானவன், முதன்மை வாழ்வு பெறுவான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக இந்த அமுதத்தை உண்டு தான் போகணும் அப்படின்றது ஒரு மரபு இருக்கு. விண்ணுலகத்துக்குரிய உணவு வேற, மண்ணுலகத்துக்குரிய உணவு வேற. அதனால்தான் இறைவனோட பெருங்கருணை புனிதம் அமுதம் உவந்து அளித்த. உவந்துன்னா விரும்பி எனக்கு இறைவன் அளித்தான். இந்த அமுதம் வந்து 6ஆம் திருமுறையில வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதனுடைய சுவையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இதை உண்டதுனால என்னென்னலாம் வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அமுதம் வந்து உலகில் முதன்மையாக வள்ளல் பெருமானுக்கு தான் கிடைத்தது. பெருவெளிக்குரிய அமுதம் வள்ளல் பெருமானை முதலில் உண்டு இறைவன் அவருக்கு வந்து ஊட்டி வளர்த்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு வந்து எடுத்துக்கொள்ளும். தெருட்டிகள் நின் அடியவர் தம் திருச்சபையின் நடு இருத்தி தெருட்டி என வளர்க்கின்றார். தெருட்டி அப்படின்னா தெளிவுபடுத்தி, உன்ன தெளிவுபடும். நின் அடியவர் தம் திருச்சபையின் நடு இருத்தி, எல்லா சித்தர்களுக்கும் தலைவனாக, நடுநிலை என்பது தலைவனாக இவரை உருவாக்கி தெளிவுபடுத்தி வளர்க்கின்றதாக சொல்ல. வளர்ந்து தான் போகணும். பூமியில வந்து வாழணும்னாக்க கருப்பைக்குள்ள நீங்க வளரணும். கருப்பைக்குள்ள இந்த உயிருக்கு வேண்டிய உடல் அமைந்து தான் இந்த பூமியில வந்து பிறந்து வாழணும். அதே போல இந்த உடம்புக்குள்ளேயே நம்ம வந்து விண்ணுலக வாசிகளாக ஆகுவதற்கு அந்த விண் உடம்பு நமக்கு வந்து வளர்க்கப்பட வேண்டும். அது யோகம் சித்தித்தால் தான் அது வந்து கைகூடும். யோகம் சித்திக்காமல் அது கைகூடாது. அதனாலதான் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க என்று அந்த என்னென்ன விஷயம்லாம் விளங்கி இருக்குன்றது அந்த பாடல்ல சொல்லியிருப்பார். ஆக தெருட்டி நிகழ்த்தின் அடியவர் தம் திருச்சபையின் நடுகின்ற. திருச்சபை என்பது பெருவெளியை குறிக்கும். தெருட்டி என்னை வளர்க்கின்றார். தெளிவு
தெளிவாக என்னை தெளிவுடன் தெளிவு பெற என்னை வளர்க்கின்றாய், சிற்றபையில் நடிக்கின்ற. ஏற்கனவே சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சொல்வாரு. இறைவன் சிற்றபையில் நடிக்கின்றான் அப்படின்னு சொல்வார். படைத்தல் முதல் ஐந்தொழில் செய் பணி எனக்கே பணித்திட்டார். படைத்தல் முதல் ஐந்தொழில் வள்ளலார் படைக்க முடியும். ஒரு புதிய உயிரை கூட அவர் படைக்க முடியும். படைத்தல் தொழில் அவர் செய்யறதுனால இப்ப இறந்தவர்களை மீண்டும் அவர் படைக்க முடியும். எந்த உலகத்தில் எங்க இறந்தாலும் அவர்களை படைக்கின்ற ஒரு தனி ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு உண்டு. இதை 9, 8 பாடல்லையும் சொல்லியிருப்பார். ஆக படைத்தல் முதல் ஐந்தொழில் செய் பணி எனக்கே பணித்திட்டார். உடைத்தனி பேர் அருட்ஜோதி ஓங்கிய தல் அமுதம் அளித்தார். உடைத்தன பிரித்த தனி பேர் அருட்ஜோதி, பெரிய சக்தி, எல்லா சத்தும் உடையதாக விளங்குகின்ற தனி அருட்பெரும் ஓங்கிய தெல்லமுது, ஓங்கியன உயர்ந்த அமுதம் எனக்கு அளித்தாய் என்று சொல்றார். கொடை தனி போகம் கொடுத்தாய். போகம்னா இன்பம். அது கொடையாக இறைவன் அவருக்கு கொடுத்த தலைப்பே அருட்கொடை அப்படின்னு சொல்லு. கொடை தனி போகம் கொடுத்தாய், நின் அடியார் குழு நடுவே திடம் அமர்த்தி வளர்க்கின்றார். எல்லா சித்தர்களுக்கும் நடுநிலையாக, நடுத்தன்மையாக, தலைமைத்தன்மையாக வளர்க்கின்றாய், சிற்றபையில் நடிக்கின்றார். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் வள்ளல் பெருமானை நடுநிலைப்படுத்தி வளர்க்கின்ற, தலைமை பதவி கொடுத்து அவரை தலைமையாகி வளர்க்கின்றது. அதுதான் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்தேன். எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வள்ளல் பெருமான் உயர்வு பெற்றிருக்கின்றார். அது ஈடு இணைப்படுத்த முடியாது. இவருடைய நிலை ஒரு தனித்துவம் கொண்டது. இதுவரையில யாரும் பெறாத நிலை, யாரும் பெறாத உடம்பு. ஏகப்பட்ட பேர் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறாங்க. அதனால்தான் சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி, நாதாந்தத்தில் பதிகள் பல கோடி, யோகாந்தத்தில் கலாந்தத்தில் எல்லாம் பதிகள் பல கோடின்னு சொன்னவர். எல்லாமே ஒளி உடம்பு பெற்றிருக்கிறாங்க. பட் டிஃப்ரெண்ட் ஒளி, வித்தியாசமான ஒளி உடம்பு அது. வள்ளல் பெருமான் பெற்ற ஒளி உடம்பு முற்றிலும் வாறுபட்டு அதை நிகர்படுத்த முடியாது. அந்த இறைவனையும் நிகர்படுத்த முடியாது, அந்த இறைவனால் பெற்ற வள்ளலாரையும் மற்ற சித்தர்களோடு நிகர்படுத்த முடியாது. தனித்துவம் கொண்டது. அதனால்தான் இங்கே படைத்தல் முதல் ஐந்தொழில் செய் பணி எனக்கே பணித்திட்டார். உடைத்தனி பேர் அருட்ஜோதி ஓங்கிய தெல்லமுதம் எனக் கழித்தாய், கொடைத்தனி பேர் போகம் கொடுத்தாய், நின் அடியார் குழு நடுவே திடம் அமர்த்தி வளர்க்கின்றார். திடமான உடம்பு, என்றும் அழியாத உடம்பு கொடுத்து அவரை வளர்க்கின்றார். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு? அயன் முதலோர் ஐவர் செய்யும் தொழில் எனக்கே பழித்திட்டார். இந்த பாடல்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பணியை பத்தி சொல்வார். ஜாப். இப்ப நம்மளாம் பூலோகத்துல வாழ்றோம். பூலோகத்துல உலகத்துல வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தொழில் வேணும். நிறைய பேர் சொந்த தொழில் செய்வாங்க, சில பேர் அடிமை தொழில் செய்வாங்க, சில பேர் வேலையே செய்ய மாட்டாங்க. இப்படியும் இந்த பூலோகத்துல நம்ம பார்ப்போம். ஆனா பொதுவா எல்லாருக்கும் ஒரு தொழில் இருந்து அந்த தொழிலை கொண்டு வருமானம் ஈட்டி, அந்த வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டு இருப்பது உலகியல் நடை. அதுபோல இந்த அயன் முதலோர் ஐவர் செய்யும், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 5 பேர் இருக்கிறாங்க இல்லையா? ருத்ரன், மகேஸ்வரன் சொல்லக்கூடிய 5. அந்த தொழில், அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று இல்லாமல் வள்ளல் பெருமானும் செய்வதற்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தார். அந்த சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். அதான் தொழில். அயன் முதலோர் ஐவர் செய்யும் தொழில் எனக்கே பழித்திட்டாய். பிரம்மா படைக்கும் தொழில் செய்கிறார் இல்லையா? அது மாதிரி வள்ளல் பெருமானும் படைக்கும் தொழில் செய்ய முடியும். அதனாலதான் இறந்தவர்களை கூட, இறந்து போனவர்கள் பித்ருலோக வாசிகள் எல்லாம் உய்யணும் அப்படின்னு சொல்லி, இல்லை படைக்கணும், அவருக்கு நல்ல பிறப்பு எடுக்கணும்னாக்க பெருமானுக்கிட்ட வேண்டிக் கொண்டால் ரொம்ப சிறப்பு. நல்ல பிறப்பை அவர் நல்க முடியும்.
இப்ப சன்மார்க்கத்துல இருந்தவங்க மாண்டு போனால் கூட, பல முயற்சிகள்லாம் செய்தும் முழுமை பெறாமல் இறந்து விடுகின்றார்கள் அல்லவா? அவர்களையெல்லாம் மீண்டும் படைப்பது வள்ளல் பெருமானுடைய பொறுப்பாக சொல்லப்படுது. அததான் ஐவர் மட்டும் செய்ய மாட்டாங்க. அந்த தொழில் எனக்கே அப்படின்னு சொன்னார். எனக்கே அளித்திட்டார். அப்ப ஐந்தொழிலும் வள்ளல் பெருமான் செய்ய வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்வுறு பேர் அருட்ஜோதி திருவமுதம் வந்தளித்தார். உயர்னா உயர்ந்த ஒரு பேர் அருட்ஜோதி திரு அமுதம். ஜோதி அமுதம், ஒளி அமுதம்னு சொல்றது. இது நீர்க்கூறு சம்பந்தப்பட்டதில்ல. சமைக்கிற உணவுலாம் ஒண்ணும் இல்ல. ஒளியே உணவாக அது அமையும். அதான் திரு அமுதம் உவந்து அளித்தாய். இறைவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே யாருக்கும் கொடுக்காத ஒரு அமுதத்தை வள்ளல் பெருமானுக்கு அந்த காலகட்டத்தில் முதலாக உவந்து விரும்பி அளித்தார். மயர்வரு நின் அடியவர் தம் சபை நடுவே வைத்தருளி செயமுறவே வளர்க்கின்றார். ஜெயம்னா வெற்றி. ஜெயமுறவே வளர்க்கின்றார். அமுதம் உண்டு உண்டு வள்ளல் பெருமான் வளருகின்றார். அப்படி வளர்ந்ததுதான் அவருக்கு மரணமில்லா பெருவாழ்வு, ஒளியோடம்பு பெற்று திகழ்ந்தார். ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய். எல்லா பாடல்லையும் அதே தான் வருது. ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய். நின் அருள் அமுதன் கைவரச் செய்து உண்ணுவித்தார். அந்த பெருவெளியில இருக்கக்கூடிய அமுதத்தை வள்ளல் பெருமான் உண்ணுவதற்குரிய வழிகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்தாராம். கைவர் அவருக்கு வசமாகுவதற்கு, அவர் உண்டு வளர்வதற்கு உள்ள வாய்ப்புகள் எல்லாம் அவர் இறைவன் அமைத்து கொடுத்தார். கங்கணம் என் கை கரந்தனியிலே அணிந்தார். அது மட்டும் இல்ல, வள்ளல் பெருமானோட கையில அந்த வலது கையில என்ன செய்வாங்க, காப்பு கட்டுவாங்க. இப்போ ஒரு திருவிழாலாம் நடக்குதுன்னாக்க காப்பு கட்டுறான் இல்லையா? அதை கல்யாணம் பண்ணும்போது கூட அந்த அரிசி, மஞ்சள் அரிசியோட சேர்த்து எடுத்து வச்சு ஐயர் காப்பு கட்டுவார். அது மாதிரி இந்த காப்பு கட்டுற ஒரு வைபவம் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த மஞ்சள் எதை குறிக்கும்னா இறைவனை குறிக்கும், சிவத்தை குறிக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்கு காப்பு கட்டி கொடுது. இறைவன் காத்து எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த காப்பு கட்டுறதனுடைய அர்த்தம். அதுபோல வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உன்னை நான் காப்பேன் அப்படின்னா அவருடைய கரத்துல கங்கணம் கட்டினார், காப்பு கட்டினார் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. இது கங்கணம் இந்த மாதிரி 2-3 இடத்துல இந்த மாதிரி இறைவன் எனக்கு காப்பு கட்டினா அப்படின்னு சொல்றது. கங்கணம் என் கரத்தணிந்தாய் சைவர் என்னும் மின் அடியார் சபை நடுவே வைத்தருளி தெய்வம் என்று வளர்க்கின்றார். நீங்களாம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் அப்படின்னு. மனிதன் தெய்வமாகலாம், அது உண்மை. இப்ப பராபரை உலகத்துல வாழ்றவங்களெல்லாம் தெய்வம் தான். திருவள்ளுவரும் அதுதான் சொல்றாரு, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். எல்லாம் மண்ணுலகத்துல இருந்து அவங்கெல்லாம் விண்ணுலகத்துல போய் வாழ்றாங்க இல்லையா? அது ஒரு தெய்வமாக வாழ்கின்றார். அதான் இங்க என்ன சொன்னாரு, சைவர் என்னும் நின் அடியார் சபை நடுவே. சைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பராபரை உலகத்தை உள்ளவங்க, சைவ சமயம் அல்லது சைவ நிலை. சைவம் யாருக்கடி குதம்பாய் சைவம் யாருக்கடி சைவர் சர்க்குரு பாதமடி அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தருடைய பாடல் இருக்கும். அதான் சைவர் என்னும் நின் அடியார்னு குறிக்கக்கூடிய யாரை குறிக்கும் அப்படின்னாக்க பராபரையில் உள்ள சித்த ரிஷிகணங்களை குறிக்கும். அவர்களுடைய மத்தியில் இவரை தலைமை தெய்வமாக வளர்க்கின்றார். அதனால்தான் இந்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். வள்ளல் பெருமான் ஒரு தெய்வ நிலையை அடைந்து விட்டார், தெய்வமாகி விட்டார்னு சொல்லணும். அவரை வணங்குவது பெரும் பாக்கியம் என கருத வேண்டும். தெய்வங்கள் பல பல தெய்வங்கள் இருக்கு. சிறு தெய்வங்கள்லாம் இருக்குது, காவல் தெய்வங்கள்லாம் இருக்குது, அப்புறம் போர் தெய்வங்கள்லாம் இருக்குது, கொலை செய்யக்கூடிய தெய்வங்கள்லாம் கூட இருக்குது, போற தெய்வங்கள் எல்லாம். அதே மாதிரி சாந்த சொரூபமான தெய்வங்கள் மண்ணுலகத்திலும் தெய்வம் இருக்குது, விண்ணுலகத்திலும் தெய்வம் இருக்குது. இப்ப சித்தர்கள் எல்லாம் விண்ணுலக தெய்வவாசிகள். சில காவல் தெய்வங்கள் எல்லாம் மண்ணுலகத்துக்கு உட்பட்டவைகளாக இருக்கும்.
சில பேருக்கு மண்ணுலகத்துல குலதெய்வங்களாக சில முனீஸ்வரன் போன்ற, ஐயனார் போன்றவங்க, கருப்புச்சாமி போன்றவங்கலாம் இருப்பாங்க. இவங்கலாம் மண்ணுலகத்துக்கு உரியவங்க. இவங்க விண்ணுலக உள்ள வாழ்க்கை வந்து இவங்களுக்கு தெரியாது. தன்னுடைய பக்தர்களை வந்து விண்ணுலக வாசி ஆக்குவதற்கு இவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆக மண்ணுலகத்தில் உள்ள தெய்வங்கள் நம்மள எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து கொண்டே தான் இருப்போம். இவங்க ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. ஆக விண்ணுலகத்துக்கு போகணும்னாக்க விண்ணுலக தெய்வங்களை நாம் வணங்கி உய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தெய்வம் என்று வளர்க்கின்றார். சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, எந்த தெய்வத்தை வலியுறுத்துவாங்கனாக்கா, எல்லாம் விண்ணுலகத்து தெய்வத்த தான் வலியுறுத்துவாங்க. வள்ளலார் சொல்றாரு, மண்ணுலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் நான் மதித்திலேன்னு சொல்வாரு. வானுலகத்துல உள்ளத கூட நான் மதிக்கலேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒன்றையே நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக தெய்வமாக நாம் வளர வேண்டும் என்றால், அந்த உலகத்துக்குரிய ஒளி கருப்பிடித்து நம்ம வளர்ந்தா தான் அந்த உலகத்துக்கு வந்து போக முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கருப்பிடித்து தான் நம்ம அங்க போக முடியும். அப்ப அருட்பெருஞ்சோதியே ஒரு கரு ஒளியாக விளங்குகின்றது. முத்தொழிலோ ஐந்தொழிலும் முன்னி மகிழ்ந்து எனக் அளித்தார். இறைவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஐந்தொழில் செய்கின்ற பாக்கியத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தார். அதான் படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், அருள் செய்தல், இப்படி உள்ள துரிசு நீக்குதல் என்ற ஐந்தொழிலும் இறைவன் எனக்கு மகிழ்ந்து அளித்தான் அப்படின்னு சொல்றாரு. புத்தமுதம் உண்ணுவித்தோர் பொன்னணி என் கரத்தணிந்தாய். புத்தமதும் உண்ணுவித்து ஓர் பொன்னணி, கையில திருப்பி சொல்றாரு, ஒரு பொன்னணி என் கரத்தில் அணிந்தாய். கையில வந்து பொன்னாலான ஒரு காப்பை வந்து இறைவன் எனக்கு அணிந்தான் அப்படின்னு சொல்றாரு. சித்தர் என்னும் அடியா திருச்சபைகள் நடு இருத்தி. இந்த நடு இருத்தி வந்தாக்கா அவங்களுக்கெல்லாம் தலைமையாக சித்துருவின் வளர்க்கின்ற, சித்துருனாக்கா அறிவுருவாக வள்ளல் பெருமான் வளர்க்கப்பட்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர். நம்மலாம் மருள் சக்தியினால் இந்த பூலோகத்துல உள்ளது வளர்க்கப்பட்டவர். அதனாலதான் நமக்கு வந்து விண்ணுலகம்லாம் நமக்கு தெரியாது. அது அந்த ஒளி காரியப்பட்டால், அந்த உயிர் நமக்கு காரியப்பட்டால் நம்மளும் விண்ணுலக வாசிகளாக ஆகலாம். அதான் சித்தர் என்னும் நின்னடியார். அப்ப சித்தர் குலங்கள் வந்து நிலா கோடிக்கணக்கான பேர் வசிக்கிறார் பரலோகத்தில். அது பரசிவம் என்ற உலகத்தில் அல்லது பராபரை என்ற உலகத்தில் எண்ணிலா கோடிக்கணக்கான பேர் வாழுகின்றார். இங்க இருக்கிற எர்த் பாப்புலேஷனை விட அங்க இருக்கிற பாப்புலேஷன் இன்னும் கூட. அப்ப எப்படி போயிருப்பாங்க, எவ்வளவு காலம் அந்த தவம் செய்து போயிருப்பாங்க அப்படின்றத நாம் சிந்திக்க வேண்டும். ஐந்தொழில் நான் செய்ய பணித்தாய், அருளமுதம் உணவளித்தாய். அதே சாரம்தான். வெண்தொழில் தீர்ந்தோங்கிய நின் மெய்யடியார் சபை. வெண்தொழில் தீர்ந்து மற்ற பொல்லாப்பான தொழில்களை எல்லாம் நீக்கி நின் மெய்யடியார் சபை நடுவே எந்தை உனை பாடி மகிழ்ந்தின்புறவே வைத்தருளி செந்தமிழின் வளர்க்கின்ற சுத்த தமிழன். வள்ளல் பெருமான் வந்து செந்தமிழன் சொல்றாரு. செந்தமிழின் வளர்க்கின்ற அவருக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். இப்ப இருக்கிற தமிழன் வந்து எங்கேயோ எல்லாம் வழி தவறி போய் கொண்டிருக்கிறான். செந்தமிழன் இல்ல. அந்த பற்று இல்ல, அந்த பொறுப்பு இல்ல, அந்த ஞானம் இல்ல, என்னென்னமோ இல்ல. வீரத்தமிழனாக வாழ்ந்தான். உலகமெல்லாம் ஆண்ட தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஆக வள்ளல் பெருமான் செந்தமிழின் வளர்க்கின்றார். வள்ளல் பெருமானே ஒரு தமிழ் கடவுள். முருகன் தான் தமிழ் கடவுள்னு முன்ன சொன்னோம். அதுவும் நிலையில்லாததாக போய்விட்டது. இப்ப நிலையான செந்தமிழனாக வள்ளல் பெருமான் இருக்கின்றார். தமிழ் தாயாக அவரை பார்க்க வேண்டும். சிற்றபையில் நடிக்க நான்முக நாரணன் முதலோர் ஐந்தொழில் நயந்தளித்தார். நான்முகன் நாரணர் முதலாம் ஐந்தொழில் நயந்தளித்தார். அவர்களுக்கும் இறைவன் ஐந்தொழில் கொடுத்திருக்கிறாரு.
மேன்மை பெறும் அருட்ஜோதி திரு அமுதம் வியந்து அளித்தார். மேன்மை பெறும் மேலான நிலையை பெறுவதற்கு, மேலான உடம்பை பெறுவதற்கு அருட்ஜோதி திரு அமுதம். அது ஒளி அமுதம் சொல்றது. அதான் அருட்ஜோதி திரு அமுதம் சொன்னது. வியந்து அளித்தாய். பான்மையுற்று நின் அடியார் சபை நடுவே பதித்தருளி தேன்மையோடு வளர்க்கின்றார். தேன்மைனா தேன். இன்பமாக இனிப்பாக வள்ளல் பெருமானை இறைவன் வளர்த்து எடுத்தார். அவர் உலகத்துக்கு இறைவன் வளர்த்து எடுத்தார். அதனால்தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொன்னார். தன்னை நிகரில்லாத தனி தலைமை தெய்வம் சொன்னார். அப்ப தலைமை தெய்வமாக இருக்கக்கூடிய, அதனால்தான் மற்றவங்களுக்கெல்லாம் இவர் தலைமை சித்தனாக ஆனார். யோகிகளுக்கெல்லாம் யோகியாக, ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக, ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷியாக வள்ளல் பெருமான் ஆனார். அது அருட்பெரும் ஜோதியினால் வந்த பாக்கியம். நாயெனவே தெரிந்தேனே. நாய் போல் இந்த உலகில் நான் தெரிந்து கொண்டு இருந்த என்னை வலிந்து அழைத்து நான் முகன் மால் தூய பெரும் தேவர் செய்யும் தொழில் புரி என்று நான் முதலித்தார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் தொழில் செய்கின்றார்கள் இல்லையா, அதுபோல என்னையும் அவர் அழைத்து நான்முகன் மால் தூய பெரும் தேவர் செய்யும் தொழில் புரி, நீயும் அவங்க செய்யற மாதிரி நீயும் செய்ப்பா, நான் தான் உன்னை வளர்த்துட்டேன் இல்லையா, அந்த தொழிலை நீயும் செய்ய, உனக்கு அந்த வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானுக்கு அந்த ஐந்தொழிலை அளித்ததாக இந்த பாடல்கள் முழுவதும் நமக்கு பறைசாற்றுகின்றது. நாயகா நின் அடியர் சபை நடுவிருக்க வைத்தருளி, நாயகா நின் அடியார் சபை நடு. உனக்கு இன்னொரு உலகத்து அடியார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பராபரை உலகத்து அடியார்கள்லாம் இருக்கிறாங்களா, அதுல தலைமையாக வைத்தருளி சேயனவே வளர்க்கின்ற. சேய்னா பிள்ளை, அதான் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று சீருற செய்தது பாரு திருச்சிற்றம்பல திருநடை. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. ஆக வள்ளல் பெருமானுடைய முதல் மகன் யாரு அப்படின்னு கேட்டா, வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த முதல் பெருமை அருட்பெருஞ்சோதியுடைய முதல் பிள்ளையாக, தலைமை பிள்ளையாக, தலைச்சம் பிள்ளையாக வள்ளல் பெருமான் திகழ்கின்றார். அடுத்தடுத்து காலங்கள்ல இன்னும் பல பேர் அந்த உலகத்துக்குரியவங்களாக ஆகணும். ஆனால் முதல் பிள்ளையாக வள்ளல் பெருமானை வளர்க்கின்றார். புல் வழங்கும் புழு அதனில் சிறியேனி. புல் வழங்குனாக்க சிற்றறிவு, புல்லறிவுன்னு சொல்றாங்க. அதனால புல் வழங்கும் புழு அதனில், சிறு புழு அதனில் சிறியேனி, புழுவை விட சிறியேனி, ஓரறிவை விட சிறியானாக தன்னை இறக்கி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட என் உள்ளத்தில் இறைவன் புணர்ந்து அருளி, புணர்ந்துனாக்க இறைவன் உள்ளுக்கு கலந்து கொள்வது, மர்ச் பண்றது, புணர்ந்தருளி சொல் வழங்கும் தொழில் ஐந்தும் துணிந்து கொடுத்து அமுதளித்தார். சொல் வழங்கும் தொழில் அவருக்கு தெய்வ வாக்கு, அருள் வாக்கு. அருள்வாக்கும் வள்ளல் பெருமானுக்கு ஐந்தொழில் செய்கின்ற வல்லமையும் அவருக்கு துணிந்து கொடுத்து அமுதளித்தார். இறைவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வள்ளல் பெருமானுக்கு முழுமையாக மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போன்ற வள்ளல் பெருமானுக்கும் ஐந்தொழில் செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்து அமுதும் அளித்தாய். கல்வி பெறும் நின் அடியார் கலக நடு வைத்தென்னை செல்வமோடு வளர்க்கின்றார். கல்வி பெறும் நின் அடியார், சித்தர்கள் எல்லாம் என்ன கல்வி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னாக்க சாகா கல்வி பெற்றிருக்காங்க. வள்ளலார் அதுலயும் ஒரு மேம்பட்ட கல்வி, தரத்தால் உயர்ந்த கல்வி, சாகா கல்வி. அது எத்தனை அறிவு அவங்களாம் பெற்றிருக்கானாக்கா, அவங்கள 10 அறிவு, அவங்க பெற்ற கல்வி 10 அறிவுக்குட்பட்டது. அதான் கல்வி பெறும் நின்னடியார் கலக நடு வைத்தன்னை செல்வமோடு வளர்க்கின்றார். செல்வாக்காக அருள் செல்வத்தோடு வள்ளல் பெருமான் வளர்க்கப்பட்டவர், அருட்பெரும் ஜோதியினால் உருவாக்கப்பட்டவர். அந்த இறைவன் சிற்றபையில் நடிக்கின்றாய் அப்படின்னு சொல்றார். திருமணத்தோடு அலைந்தேனே.
அப்படின்னா தெரு அப்படின்னா வீதி. வீதியெல்லாம் சுற்றி தெரிந்த என்னை, அலைந்தேனை. அலையாமலே அங்கங்க போய் அலையாமல் இப்ப இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு நெறைய பேரு எங்கெங்கேயோ போய் அலையுறாங்க. குருவெல்லாம் தேடி அலையுறாங்க. என்னென்னமோ காரியம்லாம் செய்றாங்க. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு உலகம் முழுதும் உள்ள மக்கள் எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. அருளை பெறுவதற்கு. அண்மை காலையில பாவம் தொலைக்கிறதுக்கு பாருங்க, வடநாட்டுல வந்து ஒரு இடத்துக்கு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. கும்பமேளா இதுக்கெல்லாம் போவாங்க. அதனால அங்கே வந்து என்ன ஏதோ ஒரு நன்மை கிடைக்குதுன்ற ஒரு ஐதீகம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அங்க போருவாங்க. அதுபோல வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்றாரு? "தெருமனை தோர் அலைந்தேனே." வீடுதோறும் அங்கங்க நான் அலைந்து திரிந்தேனை. அலையாமே. அப்படி நான் அலையாமல் என்னை இறைவன் சேர்த்தருளி அருளொளியால் ஐந்தொழிலும் செய்பணி எனக்கே அமுதளித்தார். அருள் ஒளி. ஒளியில வந்து இருள் ஒளி இருக்குது, அருள் ஒளி இருக்குது, மாயை ஒளிலாம் இருக்குது. இப்ப சூரியன்லாம் வந்து அருள் ஒளி கிடையாது. ஆக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மையான அருள் ஒளியாக, பேரொளியாக இருக்கின்றார். அதான் அருள் அருள் ஒளியால் அருளொளியால் ஐந்தொழிலும் செய்ய பணி எனக்கே அமுதளித்தார். மருவிய நின் மெய்யடியார் சபை நடுவே வைத்து அழியா திருவளித்து வளர்க்கின்றார். எக்காலத்திலும் அழியாத ஒரு செல்வம். அருட்செல்வம். அருட்செல்வமுடன் வள்ளல் பெருமானை வந்து இறைவன் வளர்த்து இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வு பெற்று பெருவெளியில் பெருமான் வாழ்கின்றார். அதுதான் வாழ்க்கை. அதான் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தின் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் அப்படின்னு சொன்னார். மெய் அகத்தே குருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்து அதனை பெற. அதனால தான் நான் சொன்னேன், வாழ்வதற்காக வாழணும். ஆனா இன்றைய மனித வாழ்வு போக்கு அப்படி இல்லை. எல்லாம் சாகறதுக்குன்னே வாழ்றோம். சாகறதுக்குன்னே சாப்பிடுறோம். சாகறதுக்குன்னே மனிதன் ஒவ்வொரு செயலையும் செஞ்சு கொண்டு இருக்கிறான். முடிவு என்ன ஆகுது? இறப்பு தான். அப்ப வள்ளலார்லாம் வாழ்வதற்காக வாழ்ந்தவர்கள். சித்தர்கள்லாம் வாழ்வதற்காக வாழ்ந்தவர்கள். அப்ப நம்மளும் நம்மளுடைய ஹேபிட்ட மாத்திக்கணும். நம்மளும் இனி வாழ்வதற்காக வாழணும், வாழ்வதற்காக உண்ணணும். வாழ்வதற்காக உண்ணணும் அப்படின்னாக்கா அமுதம் உண்டு வாணும். வள்ளல் பெருமான் அமுதம் உண்டு வளர்ந்தார். இப்ப நம்மலாம் மண்ணுலகத்துல உள்ள உணவை சாப்பிட்டு மண்ணா போறோம். விண்ணா ஆக முடியல. அப்ப அந்த உணவுக்கு நம்ம பசித்து இருக்கணும். அததான் வள்ளலார் சொன்னாரு. "பசித்திரு, தனித்திரு, விழித்திரு" அப்படின்னு. அந்த பசித்திருன்னா நான் பட்டினியா கிடக்க சொல்லல. அமுதம் கிடைக்க நீ பசித்திரு. அமுதம் உண்ண நீ பசித்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். சில பேர் பசியோட இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செத்து போறான். சாப்பிடலன்னா என்ன ஆகும்? எவ்வளவு நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியும்? ஆக இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் இந்த கேமையே விளையாடும். இப்போ உடம்பு இருக்கணும்னா உணவு கண்டிப்பா சாப்பிடணும். அதில் எந்த உணவுகள் சாப்பிட்டா நமக்கு ஆன்மாவுக்கு நல்லது, எந்தெந்த உணவு தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்க்கணும். இந்த உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இல்லாதவர்கள் சன்மார்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. பிறவியும் ஒழிக்க முடியாது. அருள் பெறவும் சாத்தியமில்லை என்பது திட்டவட்டமாக நமது சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். "தன்னூன் பெருக்கத்திற்கு பெரிதோர் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னார்." அதுபோல வள்ளலாரும் இந்த கொலை புலை உள்ளவருக்கு இந்த மார்க்கம் வந்து உடன்பட முடியாது, அருள் பெற முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார். ஆக மருவிய நின் மெய்யடியார் சபை நடுவே வைத்து அழியா திரு அளித்து அழியாத செல்வம் வள்ளல் பெருமான் பெற்றிருக்க வேண்டியது இனி எக்காலத்திலும் அழியாத செல்வம். சித்தர்கள் பெற்ற செல்வம்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். அந்த திரு அழிந்து விடும், மறைந்து விடும், காணாமல் போய்விடும். ஆனால் சன்மார்க்க உலகத்தில் வளர்ச்சி வந்து எக்காலத்திலும் அது நித்திய வாழ்வு. அது அந்த வாழ்வுக்கு வந்து என்றைக்குமே அழிவு என்பது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வை தருவதற்கு தான் அந்த பூமியை இறைவன் படைத்து, இந்த பூமியில வந்து உயிர்களை எல்லாம் படைத்து
ஓரறிவு முதல் 6 அறிவு படிச்சு, எடுத்தோனே 6 அறிவுக்குலாம் வர முடியாது. ஓரறிவுலேருந்து மாறி மாறி தான் அதுலலாம் பிறந்து, இறந்து, அப்புறம் 2 அறிவுல வந்து பிறந்து, இறந்து, அப்புறம் 3 அறிவுல பிறந்து, இறந்து, 4 அறிவுல பிறந்து, இறந்து, 5 அறிவுல பிறந்து, இறந்து, அப்புறம் 6 அறிவுலயும் பல ஜென்மங்கள் வந்து பிறந்து, இறந்து, எந்த ஜென்மத்தில இந்த மார்க்கம் கிடைக்கின்றதோ, சன்மார்க்கம் கிடைக்கின்றதோ, அந்த ஜென்மத்தில தான் நம்ப வந்து மேலேறுவதற்கு, பிறப்பை ஒழிவதற்கு பாடுபடணும். முதல்ல தெரியணும் இல்லையா? கண்டுபிடிக்கணும் இல்லையா? உய்யறதுக்கு என்ன வழி? உய்யறதுக்குரிய கடவுள் யார்? அப்படின்றது. அதை பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ரகசியத்த வந்து குடுக்குறாரு. அதனால தான் சித்தர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கம் கிடைக்கல. இந்த இறைவனை வசப்படுத்துவதற்கு ஒன்று அன்பு, மற்றொன்று ஜீவகாருண்யம். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய சாதனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்து விசாரணம் பண்ண சொல்றாரு. பரோபகாரம் பண்ணுங்கன்றாரு. சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதனம். உயிர்களுக்கு தொண்டு செய்யுங்கன்றாரு. உயிர்களுக்கு தீமை செய்யாதீங்க, நன்மை செய்யுங்க. உங்கனால முடிஞ்சா நன்மை செய்ய, இல்லன்னா மனதளவுல வேண்டிட்டு போன்றாரு. அது கூட செய்ய முடியாதான்னு கேட்கிறாரு. ஏதோ கடவுள் அதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறான் இல்லையா? பொருள் இல்லைனாலும் பரவால்ல. மனச வந்து மற்றவங்கலாம் நல்லா இருக்கட்டும். மற்றவங்க நோய் இல்லாம வாழட்டும். சும்மா நினைங்களேன். நினைக்கிறேன்னா அதனால என்ன நமக்கு? அதனால நோய் இல்லாம போகுதா? இல்ல. அந்த நினைப்புக்கு இறைவன் வந்து நமக்கு பரிசு தர்றார். ஐயோ! பரவாயில்லையே! நீ எல்லா உயிரையும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சியே! அதான் நெனப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லத நினைப்போம். நல்லது நினைச்சா சன்மார்க்கம் நமக்கு வசமாகும். இல்லன்னா புன்மார்க்கத்திலே கடந்து புழு மேய்கிறது தான் கடைசி நிலை. நமக்கு கிடைக்காது. அதான் வள்ளல் பெருமானுக்கு "அழியா திருவழித்து வளர்க்கின்றாய்." ஒவ்வொரு பாடல்லயும் நீங்க பாருங்க, அத வளர்ச்சி வளர்க்கின்றாய், வளர்க்கின்றாய். அப்ப வளர்ந்து தான் போகணும். அப்ப எப்ப வளரணும்? செத்து போனோனே வளர முடியுமா? யோசனை பண்ணுங்க. சாகறதுக்கு முன்பே நம்ம வந்து அந்த உலகத்துக்குள்ள வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். வளர்ந்து இருக்கணும். அப்பதான் முடியும். வள்ளலார்லாம் என்ன இறந்து போனாரு? இல்லையே. உயிரோட இருக்கும்போதே ஒளியானார் இல்லையா? ஒளி உடம்பு பெற்றுட்டார் இல்லையா? ஆனா நம்ப ஆளுங்க என்ன பண்றாங்க? முக்தி அடையணும், மோட்சம் அடையணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ பூஜைலாம் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. பல ஆயிரக்கணக்கான வெள்ளிகளெல்லாம் செலவு பண்ணிட்டு கிடக்குறாங்க. இந்த செத்து போன பிற்பாடு. என்னத்துக்கு? அவங்க ஒண்ணுத்துக்கும் ஆகாதவங்க. திருப்பி அவங்க வந்து பிறந்து தான் ஆகணும். நீங்க பண்டுனாலும் பிறக்கத்தான் போறாங்க. எதுவும் பண்டாட்டியும் பிறக்கத்தான் போறாங்க. ஏன்னா தொழில் குடுத்திருக்கிறார் இல்லையா பிரம்மாவுக்குலாம். அவரு என்ன செக் பண்றாரா? உனக்கு வந்து 8ஆம் துக்கம் செஞ்சாங்களா? 16 துக்கம் செஞ்சாங்களா? திதி குடுத்தாங்களா? திதி குடுக்கல. இத பார்த்து அவரு வேல பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. அந்த உயிர்களே ஆட்டோமேட்டிக்கா அவரு வந்து படைச்சுக்கிட்டே போய்க்கிட்டே இருக்குன்னா, அவருக்குள்ள விதி அது. அதான் எத்தனை கோடி பிறவி எடுத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை என்றார். அவரு அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எந்த ஐயர் வந்து செஞ்சாரு? எந்த யாகம் வளர்த்தீங்க? எந்த கும்பம் வச்சீங்க? இதெல்லாம் கவனிக்க மாட்டாரு. அவனவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாரி அவரு போவாரு. சரி இதெல்லாம் வந்து ஒரு பொழப்புக்காக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதான் பிராமணன் பொழச்சிட்டு போகட்டும் என்று அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கிறாங்களே ஒழிய, அததான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, "திதி, சடங்கு இதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொன்னாரு. அத வந்து கடைப்பிடிக்கிறவங்க சன்மார்க்கத்துல இப்ப அதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் பேர் கடைப்புடிச்சுட்டு வராங்க. அதனால பெரும் செலவுகள்லாம் செய்வத விட, ஜீவகாருண்யம் பண்ணுனா நல்லது. இல்லாதவர்களுக்கு பணத்த செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயன் கொடுக்கும். செத்து போனா ஒரு 6 அடி மண்ணு வாங்குறதுக்கு 50,000 1,00,000 வெள்ளி செலவு பண்ணிட்டு இருக்கலாம் பைத்தியக்காரத்தனம். அவன் அங்க இருக்க போறாரு அங்கேயே. அவன் திருப்பி போய் பிறந்துருவான் இல்லையா? சாவதென்றும், பிறப்பதென்றும். செத்தா பிறப்பான், பிறந்தா செத்து போவான். இதான் அவன் நடைமுறை. அப்ப நீ மண்ண வாங்கி என்ன பண்றது அந்த இடத்துல? பல ஆயிரக்கணக்கான வெள்ளி. அது எவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம். ஏழை பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணலாம். அந்த புண்ணியம் அவனுக்கு வந்து துணையாக இருக்கும். இதெல்லாம் வந்து வேதம் படிச்சிருந்தா தெரியும். வேதம் படிக்கலன்னா ஒண்ணும் தெரியாது. காசு இருக்குன்னு சொல்லி தலைகீழ் தெரியாம ஆடவும் கூடாது. இதெல்லாம் அருள் பெறுவதற்குரிய வழியே இருக்கும்போதே நம்மலாம் அடைவதற்கு முற்படணும். அப்படியே அடையலைன்னாலும் பரவால்ல. அடுத்த ஜென்மம் வள்ளல் பெருமான் நம்மளை பார்த்துக் கொள்வார். அவரு பொறுப்பு எடுத்துக் கொள்வார். ஏன்னா இறைவன் ஐந்தொழில் தொழில் குடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப அவரும் செய்யணும் இல்லையா? ஏன்னா அவர நம்பி நம்பலாம் போய்க்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? மேலேறும் வீதின்னு சொல்லிட்டார் இல்லையா?
இது ஒண்ணுதான் மேலேறும் வீதி, மற்ற வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதின்ட்டார் இல்லையா? யாரு வருவா? செத்து போன பிற்பாடு கூட யாரு வருவா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை யார் கூட வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. நாம் செய்த புண்ணியமும், பாவமும் தான் கூட வரும். வேற அது எதுவுமே கூட எடுத்துட்டு போக முடியாது. ஆக இருக்கிற தருணத்துல நம்ம வந்து பூஜை செய்து கொள்வோம். பூஜைன்னா போட்டுட்டு என்னென்னமோ பண்றதில்ல. சும்மா மனச பயன்படுத்துங்க. மனதால் கடவுளை நினைங்க. அதுதான் பூஜை. மனதால் மற்றவங்களுக்கு நல்லது நினைப்போம். அதுதான் வள்ளல் பெருமான் தேகத்தாலும், கரணத்தாலும், இந்திரியத்தாலும், திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல்னாரு. பரோபகாரத்துல சொல்றாரு. திரவியம் நேராத பட்சத்தில், உனக்கு காசு பணம் இல்லன்னா பரவால்ல. அத பத்தி கவலைப்படாதன்னாரு. திரிகரண சுத்தி திரிகரணம்ன்றது மனம், புத்தி, சித்தம். இதைக் கொண்டு ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா ஜீவர்களும் வாட்டத்தை குறித்து பிரார்த்தித்தல். அதையாவது செய்யேன் அப்படின்னாரு. நான்லாம் தர்மம் செய்ய முடியாது. என்கிட்ட பணம் இல்ல. நான் வயசாயிடுச்சு. நான் ரிட்டயர் ஆயிட்டேன். என்ன வேலை இல்ல. அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இறைவன் அதெல்லாம் பார்க்கல. மனசு சும்மா தானே இருக்குது மனசு. அது உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம மற்ற உயிர்களுக்காக வேண்டிக் கொள்வது. மற்றவர் நலன் கருதி வேண்டிக் கொள்வது. மற்றவங்க பாவம் தீர்க்க வேண்டிக் கொள்வது. இந்த மாரிலாம் செஞ்சாலும் இறைவன் நம்ம பூஜைய வந்து ஏற்றுக்கொள்றார். நீங்க நினைக்காதீங்க. பெரிய பெரிய கோயில்லலாம் போய் விளக்கு போட்டா தான் கடவுள் ஏத்துக்குவாரு. பெரிய பெரிய இங்கருந்து இப்ப பல 1000 வெள்ளி செலவு பண்ணிட்டு போனா தான் கடவுள் ஏத்துக்குவாரு. அப்படிலாம் கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க நினைச்சாலே கடவுளுக்கு தெரியும். ஏன்னா, அவனுக்கு எங்கேயோ இல்லைங்க. உங்க உள்ளுக்கு தானே இருக்கிறான். வள்ளல் பெருமான் சொல்றார் இல்லையா? "உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து" அப்படின்னு சொல்றாரு. எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்ற அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியணும், விளங்கணும். அத கடைப்பிடிக்கணும். அதான் மற்ற உயிர்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்காதீங்க. முடிஞ்சா நன்மை செய்யுங்க. இல்லன்னா பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த 10 பாடல்களும் இறைவனுகிட்ட வள்ளலார் பெற்ற கொடை. என்ன அது? என்ன பெரிய வள்ளல் பெரிய என்ன லாபம் பெற்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்தொழில் செய்கின்ற லாபத்தை அவர் வந்து பெற்றிருக்கிறாரு. அவர்னால என்ன செய்ய முடியாது? எல்லாம் செய்ய முடியும். எந்த உலகத்துல யாரு இருந்தாலும் அவங்களை மீட்டு உலகத்துல வந்து அவர் படைக்க முடியும். நாளைக்கு சித்தர்களே அவங்க உலகத்துல செத்து போனாலும், அவங்களையும் வந்து இந்த பூமியில படைத்து திருப்பி அவங்கள உய்விக்கின்ற ஒரு திறன் வந்து வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு கிடைக்காதா? நமக்கு அத பயன்படுத்திக் கொள்ள முடியாதா? நம்மளை காப்பாத்த மாட்டாரா? நிச்சயமா காப்பாத்துவாரு. ஆனா அவர் சொன்ன வழியில நம்ம வந்து போகணும். அவரு சமய மதத்தலாம் போய் குழியில போய் விழுவாதன்னுவாரு. நம்ம போய் குழியில விழுந்தா அவரு என்னதான் பண்ணுவாரு? சரி குழியிலேயே கடன்னுவாரு. வேற என்ன பண்ண முடியும்? சமய குழியிலிருந்து இறைவன் என்னை எடுத்தானேன்னு அவரே பாடுறாரு. சாதியும், மதமும், சமயமும் பொய்யின்றாரு. அப்ப அந்த பொய்ய நம்ம விட்டு விலகணும் இல்லையா? மேலும் மேலும் பொய்க்கு உரு போட்டுக்கிட்டு பொய்யையே புடிச்சுட்டு இருந்தாக்க, வள்ளலார் தான் என்ன செய்வாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்ன செய்வாரு? தலையில தான் அடிச்சுக்குங்க. ஐயோ! இவ்வளோ பாடல் நான் குடுத்தும் உனக்கு இன்னும் புத்தி வரலையேன்னுவாரு. அப்ப நம்ம வந்து படிக்கணும். இந்த வேதங்களை எல்லாம் படித்து நமக்கு வந்து புரியிற மாரி அவர்ட்ட கேட்கணும். அப்பா எனக்கு புரியலன்னா கேட்கணும். இல்ல புரிஞ்சவங்க சொல்றத கேட்கணும். அதனால தான் நீங்க இந்த பாடல வந்து அடிக்கடி சிந்திக்கணும். ஐந்தொழில். இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்லி தரேன். இப்ப உங்க வீட்டிலயோ, உங்களை சார்ந்தவங்களோ, அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களோ, நண்பர்களோ, அன்பர்களோ, தாத்தாவோ, பாட்டியோ, அப்பாவோ, கூட பொறந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. அவங்க சில ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அவங்க வந்து மீண்டும் பிறப்பதற்கு புண்ணிய பலம் இருந்தா தான் சீக்கிரம் வந்து பிறந்து அந்த அந்த பயணத்தை வந்து தொடர முடியும். ஆன்ம பயணம்னு சொல்றது. அடைய வேண்டிய எல்லைக்கு அவங்க மீண்டும் மனித பிறப்பு எடுக்கும். இப்ப வள்ளல் பெருமான்ட்ட நீங்க ஒரு விண்ணப்பம் வைக்கலாம். அவர் இந்த இறந்து போனவரோட பேர சொல்லி, இந்த மாரி இவரு இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா. நீ வந்து அவரு எங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பிறப்ப குடுன்னு சொல்லி நம்ம வந்து அவர்ட்ட பிரார்த்திக்கலாம். வள்ளல் பெருமான்ட்ட கேட்கலாம். நீங்க பிள்ளைங்க வந்து அந்த இறந்து போனவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடன் இதுதான். அவங்க பாவம் எல்லாம் இருள் உலகத்துல இருப்பாங்க. பிறப்பும் கிடைக்கும். நம்பளாவது பரவால்ல. இங்க வந்து ஒளி உலகத்துல வாழ்றோம். பாதி நாள் இருளு. இந்த இப்ப இருள் ஆயிடுச்சு.
இருந்தாலும் நமக்கு பாருங்க விளக்கு போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அவங்க இருள்லயே இருப்பாங்க. இருள் உலகத்திலே இருப்பாங்க. அதுதான் அமாவாசை வந்து அவங்களுக்கு உரிய நாளாக வச்சிருக்காங்கன்னு இருட்டு அது. ஏற்கனவே உள்ளம் வந்து இருட்டு தானே. அதனால அந்த இருள் உலகத்துல உள்ளவங்க மீண்டும் வந்து பிறப்பதற்கு நம்மளுடைய உதவி அவங்களுக்கு வந்து தேவைப்படும். உதவி எந்த வகையில தேவைன்னா, இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பிக்கிறதாம். அவங்க பேர்ல வந்து நம்ம அன்னதானம் பண்ணலாம். பசித்தவங்களுக்கு சாப்பாடு போட்டோமாக்கா, அவங்களுக்கு உடனே வள்ளலார் பெருமான் என்ன செஞ்சுருவார்ன்னா, திருப்பி பிறக்க வச்சுருவாரு. ஒரு நல்ல குடும்பத்தில, நல்ல சன்மார்க்க குடும்பத்தில பிறக்க வச்சு, ஆன்ம பயணத்தை வந்து தொடருவதற்கு ஒரு வழி வகுத்து வச்சுருவாரு. அத வந்து வள்ளல் பெருமான் ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். திருப்பி வந்து பிறக்கிறது தானே அது. அந்த பிறப்பு வந்து என்னான்னாக்க, முத்தி பெறுகின்ற பிறப்பாக இருக்கும். அல்லது நித்திய வாழ்வுக்குரிய பிறப்பாக அமையணும்னு சொல்லி நீங்க கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். இல்ல கர்மாவுக்கு ஏத்த மாரி பிறக்க வந்து அது சொல்ல முடியாது. நல்ல கர்மா இருந்து ஏற்கனவே விட்ட குறை, தொட்ட குறை இருந்துச்சுனாக்கா, திருப்பி வந்து பிறப்பாங்க. அது அவங்களுக்குள்ள போனஸ் அது. அவங்க பாடுபட்டது. ஆனா எல்லாருக்கும் இருக்குமா? அப்படின்னா தெரியாது. இருக்காது. அதனால நம்ம கேட்கலாம். அவங்க வந்து மீண்டும் பிறந்து சும்மா ஆர்டினரி லைஃப் வாழாம, அவங்க வந்து பிறப்பை ஒழிப்பதற்குரிய பிறப்பை குடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பித்தோமா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல இந்த இன்னொரு விஷயமும் சொல்றேன் நானு. இந்த புதுசா கல்யாணம்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம், அவங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த வாரிசை பெற்றுக்கொள்வதில கூட எந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து அவங்க பெறலாம், அந்த வரத்தை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கணக்கு இருக்குது. இப்ப வள்ளல் பெருமான்ட்ட கேட்கும்போது, அவர் வந்து மேல் நிலையில இருக்கிற மேலான ஆன்மாக்களை வந்து அவருக்கு தெரியும். புண்ணியம் செய்த ஆன்மாக்களை வந்து அவருக்கு நல்லா தெரியும். அவர் பால் பற்று கொண்டவர்களையும், அவரு எழுதிய வேதத்தை படித்தவங்க, பேசியவங்க, அந்த ஞான வாழ்வுக்காக வாழ்க்கப்பட்டு அப்புறம் இறந்து போனவங்க, அவங்களெல்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு புண்ணியவான்களை பெற்றெடுக்கின்ற பாக்கியத்தை வந்து இந்த தம்பதிகளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி, கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்து, குழந்தை பேற்றுக்குன்னு கொலை, புலையெல்லாம் தவிர்த்து, சைவமா இருந்து சாப்பிட்டுட்டு, அருட்பெருஞ்சோதியின் மந்திரத்த சொல்லி, எங்களுக்கு இந்த மாரி பிள்ளை வரம் வேணும். இந்த மாரி நல்ல அறிவுள்ள குழந்தை வேணும். தவம் செய்ற குழந்தை வேணும். தவம் செய்தவங்க வேணும். பிறப்பை ஒழிக்க வரவங்க ஆத்மாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தால், அவங்களுக்கு வந்து அந்த நல்ல உயர்ந்த ஆத்மாக்களை பெற்றெடுக்கின்ற பாக்கியம் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு செஞ்சீங்கன்னாக்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லலாம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி, இப்படிலாம் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த முறையெல்லாம் கையாண்டாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஆத்மாக்களை பெற்றெடுக்கின்ற பாக்கியம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல இந்த அருட்பெருஞ்சோதிய வந்து நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து கேட்டு, அதுகிட்ட இருந்து வரன் பெறலாம். ஏன்னா, அது வரம் கொடுக்க வல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வள்ளல் பெருமான். வரம் கொடுக்கறதுல அது ரொம்ப அப்ப அந்த வரத்துக்கு ஏற்ற ஒரு முயற்சி நம்ம வரம் பெற முயற்சி பண்ணணும் இல்லையா? அதனால அதிகாலையில எந்திரிக்கணும். இதெல்லாம் காலையில கேட்கிற வரம் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. காலையில வருகின்ற வழிபாடுகள் வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம எண்ணங்களை வந்து அது வெற்றி அடையச் செய்யும் என்பது வள்ளல் பெருமான் ஆ காட்டிய வழி. வள்ளல் பெருமானுக்கு முன்பு உள்ள சித்தர்களும் இந்த கால நேரத்தை வந்து பயன்படுத்தினர். யோகத்துக்கெல்லாம் கால நேரம் ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது. ஆக பிறப்பை ஒழித்து நம்ம ஒளி உடம்பு பெற்று உய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை விட சிறந்த ஒரு தெய்வம் உலகத்துல வந்து இனி இருக்கப் போவது இல்ல. இது ஒன்று தான் நம்மளை உய்விக்க வல்லது என்றத நல்ல ஆணித்தரமா கருத்துல வந்து பதிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த 6ஆம் திருமுறையினுடைய சாரம் இதுதான். இந்த வழிபாடு கிடைக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம். அடுத்து வந்து உற்றது உரைத்தல் என்ற ஒரு தலைப்பு. இது வந்து 90வது ஒரு அதிகாரமாக நமக்கு வந்து வள்ளல் பெருமான் குடுத்திருக்கிறார். இதுலயும் எத்தன பாடல் இருக்குது அப்படின்னு கேட்டா, இதுலயும் ஒரு 10 பாடல் குடுத்திருக்காரு. உற்றது உரைத்தல். அப்புறம் சொல்ல வேண்டியத சொல்றது. உற்றதை உரைப்பது. உண்மையை சொல்வது. எது உற்றதோ அதை நம்ம வந்து
இறைவன் வந்து நமக்கு சொல்றது அல்லது ஒரு வேண்டுகோள். இறைவனை விட்டு வந்து வேண்டுவது. திருவள்ளுவர் சொல்லுவாரு, "உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உறுன்வர்." உற்ற நோய். உற்ற நோய் வேற, மற்ற நோய் வேற. இந்த மற்ற நோய் என்பது 4448 வகை நோய்கள் வந்து மற்ற நோய். உற்ற நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா, மரணம் தான் உற்ற நோய். எல்லாருக்கும் உற்ற நோய் மரணம். அப்ப உற்ற நோய் நோன்றனர். இந்த மரணம் என்ற இத தடுப்பதற்கு நோன்புன்னா தவம். உற்ற நோய் நோன்றல். உயிருக்கு உறுகன் செய்யாமை. உயிர் சக்தி நம்ம உடம்பு வந்து உற்பத்தி பண்ணுது. பராபரைக்கு போவதற்காக அதுக்குரிய டிக்கெட் அது. அதான் டிக்கெட். மூலாதாரத்துல இருக்கிற ஒளி உயிர் இருக்கு இல்லையா? ஒளி. அது ஜீவ உயிர்ன்னு சொல்றது. அதுதான் அத கொண்டு தான் சித்தர்கள் எல்லாம் பராபரை உலகத்துக்கு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த வள்ளல் பெருமானுக்கு முன்பு உள்ள கதை இது. அன்னைக்கு உள்ள வித்தை இது. அதனால உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உறுகன் செய்யாமை. அந்த மூலாதாரத்துல உற்பத்தி ஆகின்ற உயிரை நீ வேற வழியில கெடுத்துப்புடாதன்னாரு. வேஸ்ட் பண்ணிராதன்னாரு. சிற்றின்பத்துல நீ விரயமாக்கிறாத அப்படின்னு சொன்னாரு. அது இச்சை வாயிலாக நீ அதுக்கு அடிமைப்பட்டு போகாத. அத வந்து கொஞ்சம் வசப்படுத்து அப்படின்னு சொல்லி அத மேல ஏத்து அப்படின்றதுக்கு அதுக்கு சில நுட்பங்களான வாசி பயிற்சிகள்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் செஞ்சு தான் நம்ம சித்தர்கள் எல்லாம் தெய்வமானாங்க. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உறுகன் செய்யும். அற்றே தவத்திற்கு உறுனர். அன்றைக்குள்ள தவத்துக்கு உரு வந்து அதுதான். மூலக்கனலை எழுப்புது. ஔவையார் சொல்றாங்க இல்லையா? மூலாதார மூண்டலும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவிக்கேன்னு சொல்லி விநாயகப் பெருமான்கிட்ட வந்து பாடியிருப்பாங்க. ஔவையாருடைய அகவல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வரி வரும். அதுபோல வள்ளல் பெருமான் காலத்துல வந்து அந்த முறை இல்ல. இவருக்கு வந்து இறைவனே வலிந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து வலிந்து இவரை வந்து ஆட்கொண்டு, இவருக்கு வந்து அந்த உலகத்துக்கு ஏற்ற உடம்பை அவரு வளர்த்து குடுக்குறாரு. உருவாக்கி குடுக்குறாரு. அவர் தோல் உடம்பெல்லாம் பொன்னுடம்பு ஆயிற்றுன்னு பாடுவார். இப்ப அருட்பெருஞ்சோதியினால் இவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் வந்து வேறு. சித்தர்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேறு உலகம். இவரு வேற உலகம், அது வேற உலகம். ஆனா எல்லாமே ஒளி உலகம் தான். ஒளியில நெறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. நம்ம நெனைக்கிற மாரி எல்லா ஒளியும் இப்ப நம்ம வீட்ல பல்பு பாய்க்கிறோம். அந்த பல்பு கொஞ்ச நாள் போனோனே பல்ப் எரிஞ்சு போகுது இல்லையா? பவர் இல்லாமல் இருண்டே போயிருது இல்லையா? அது மாரி அந்த ஒளி உலகவாசிகள் எல்லாம் அந்த கதி ஆயிருவோம். அதனால தான் வேண்டாம். உண்மையான நிரந்தர ஒளி ஒண்ணு இருக்குது. அந்த ஒளியை நீங்க வசப்படுத்தி உய்ய பாருங்க. அது அது சம்பந்தப்பட்டத உரைக்குகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்குது. உற்றது உரைத்து. துணி நாள் அனைத்தும் தொலைத்து விட்டேன். வள்ளல் பெருமான் அருள் பெற்ற பின் என்ன துணின்னா பயம். ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு வாழ்றவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? என்னைக்கு இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். மரணம் என்ற ஒரு பயம் வரும். அது துணி நாள் அப்படின்னு சொன்னாரு. பயக்கின்ற ஒரு நாள். மரணத்துக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க. என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? ஆஸ்பத்திரியில போய் அ ஆக்ஸிஜன் வச்சுட்டாங்க, டியூப் வச்சுட்டாங்கன்னாக்கா பயம் வந்துருது இல்லையா? வயசாயிட்டாலே பயம் வந்துரும் இல்லையா? ஆக துணி நாள் அனைத்தும் தொலைத்து விட்டேன். இல்லாமல் போயிடுச்சு. தூக்கம் தவிர்த்தேன். பாருங்க, கடவுள் உண்மையிலே தூங்குறாரா? அப்படின்னாக்கா கடவுள் தூங்க மாட்டார். கடவுளுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அப்ப பராபர வெளிக்கு தூக்கம் இருக்குதா? அப்படின்னா, அந்த வெளிக்கும் தூக்கம் இல்ல. ஔவையாரே சொன்னாங்க. பராபரைக்கு உறக்கம் இல்லை, பசியும் இல்லை. அது நம்மள மாரி அதுக்கு பசிக்குதா? அப்படின்னா, அதெல்லாம் பசித்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, நம்ப வந்து என்ன பண்றோம்? கடவுளுக்கு பசிக்கும்னு நெனச்சு, நம்ம வந்து பொங்கலையும், புளியோதரையும் வச்சு படைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாம் மதத்துலலாம் நைவேத்தியம் கிடையாது. கிறிஸ்தவ மதத்திலயும் நைவேத்தியம்லாம் கிடையாது. புத்தர் மதத்திலயும் நைவேத்தியம்லாம் கிடையாது. ஆக உண்மையிலே கடவுளுக்கு வந்து நைவேத்தியம் கிடையாது. நம்ப வச்சுட்டு பிளெஸ்ஸிங்ன்னு நெனச்சு நம்ம வாங்கி சாப்பிட்டா, அது அது வேற ஒரு பக்தி நெறி அது. பக்தியில செய்யறது. அது மாரி தூக்கம் அவனுக்கு இருக்குதா? அப்படின்னா, அவனுக்கு தூக்கம் கிடையாது. ஆனா நமக்கு தூக்கம் இருக்கு. எது எதெல்லாம் மண், மலைகள் எல்லாமே தூங்கும். ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் தூக்கும். ஆனா கடவுள் மட்டும் தூங்க மாட்டார். இப்ப நாம அவரா ஆயிட்டோமா என்ன ஆகும்? நமக்கும் தூக்கம் இருக்காது. அதுதான் வள்ளல் பெருமான் ஜோதி வடிவமா ஆன பிறந்ததுனால, அவரு என்ன சொல்றாருன்னா, தூக்கம் தவிர்த்தேன். அப்ப அவருக்கு தூக்கம் இல்ல. தூக்கத்தை கடந்துட்டாரு.
தூங்குறது எது அப்படின்னு கேட்டா, இந்த மனம் தான் தூங்குது. இப்ப மனம் பாருங்க விழித்திருக்கும்போது நமக்கு தொடர்பு இருக்குது. புலன்கள் வழி நம்ம வந்து தொடர்பு கொள்றோம் இந்த உலகத்தை. அந்த மனம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆக, ஆக அப்படியே சொன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு போய் படுத்துறோம். மனம் ஒடுங்குது. மனம் ஒடுங்குனோனே எல்லாமே ஆஃப் ஆயிருது. நமக்கு எந்த புலன்கள் எல்லாம் ஒடுங்கிது. புலன் ஒடுங்குனோனே நமக்கு தொடர்பு இல்ல. அததான் வள்ளுவர் சொன்னாரு, இறப்பு எப்படின்னாக்கா உறங்குவது போலன்னாரு. உறங்கும்போது உறங்கிட்ட பிற்பாடு நமக்கு தொடர்பு இல்ல. விழிப்பு எப்படின்னாக்கா முழிச்சோனே நமக்கு திருப்பி அதுதான் பிறப்புன்னாரு. "உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு" அப்படின்னு சொன்னாரு. ஆக வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்றாரு? தூக்கம் தவிர்ந்தேன். அப்ப அவருக்கு தூக்கம் இல்ல. கடந்துட்டாரு. சுகம் பளிக்கும் கனிநாள் இதுவே என்று அறிந்தேன். அப்ப ஒளி உடம்பு நிலையை பெறும்போது சுகம் கிடைக்கும். சுகம் உண்மையான சுகம். அருட்சுகம்னு சொல்றது. சுகம் பளிக்கும் கனிநாள் இதுவே என்று அறிந்தேன். அப்ப அன்றையிலிருந்து அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இனிமேல நம்ம சுகமாக இருக்கிறோம் அப்படின்னு. இருப்போம் அப்படின்னு. கருத்து மலர்ந்தேன். கருத்து அவருடைய விளக்கம் எல்லாம் அவருக்குள்ள மனதிலிருந்து மலர்ந்தது. களிப்புற்றேன். களிப்புன்னா இன்பம். என்ன இன்பம்? பெரிய இன்பம் அது. சாதாரண இன்பம் அல்ல அது. பேரின்பம் அது. சித்தர்கள் பெறாத இன்பம். அவர்களுக்கு கிடைக்காத இன்பம் அது. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய இன்பம். அத எப்படி சொல்லலாம் முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு பெறணும்ன்று சொல்லுவாரு. அனுபவம். வள்ளல் பெருமான் அனுபவத்துல தான் அது அவர் அடைகிறார். களிப்புற்றேன்றார். தனி நாயகனே தனி கடவுள் இவரு. அதனால தனி நாயகனே, கனகசபை தலைவா, பொன்னுலகத்துக்குரிய தலைவன். நம்ப வந்து மண்ணுலகம். இறைவன் இருக்கிறது பொன்னுலகம். அப்ப மண்ணுலகத்துல வந்து நம்பலாம் எங்க போணும்னா, பொன்னுலகத்துக்கு போகணும். அதனாலதான் பொன்னார் மேனியனே புலி தொலை கரை சைத்தேன்னு சொல்லி தேவார பாடல்கள்ல படிச்சிருப்போம். இறைவனுடைய உலகம் பொன்னுலகம். கனகசபை தலைவா, ஞான சபாபதியே, ஞானத்துக்கு அதிபதியாக, சபாபதியாக இருக்கின்றார். இனி நான் இறையும் கலக்கமுறேன். அணுவள கூட எனக்கு இனிமேல கலக்கம் என்பது இல்ல. கலங்க மாட்டேன். கலக்கமுறேன். இளைக்க மாட்டேன் எனக்கு அருளே. இனி நான் இளைக்கவும் மாட்டேன். இந்த இடத்துல இளைத்தல் என்பது இறந்து போவதுன்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அருளே. இப்ப இறைவனுடைய அருள் கிடைச்சதுனாக்க, எல்லா துன்பமும் நம்மள விட்டு நீங்கி இப்ப மண்ணுல இருந்தா தாங்க துன்பம். விண்ணுக்கு கிளம்பிட்டோமாக்க நமக்கு துன்பம் இல்ல. அதனால இங்க உள்ள துன்பம்லாம் அங்க அங்க வராது. அதனால வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைந்ததுனால, எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும் அவர் வந்து விடுபட்டு விட்டார். அருளும் பொருளும் யான் பெறவே அடுத்த தருணம் இது என்றே. என்ன பெறணும் மனிதனாக பிறந்த உய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? அருளும், பொருளும். என்ன பொருள்? மெய்ப்பொருளாக நம்ம ஆகணும். அருளும், பொருளும் யான் பெற. இப்ப நம்ப என்ன பொருளாக இருக்கிறோம்? எல்லாம் பொய்ப்பொருள். நம்மளுடைய உடம்பே ஒரு பொய்ப்பொருள். பஞ்சபூதம், மண் தத்துவம். ஆக இதுல வந்து அருள் இல்ல. எல்லாமே மருள் தான். அதுதான் அருளும் பெருளும் யான் பெறவே அடுத்த தருணம் இது என்று. இது வந்து அடுத்த தருணம் வந்து இது வந்து வாய்க்கணும் எனக்கு. இதை இது அடுத்து தொடர்ந்து எனக்கு இந்த அருளும் பொருளும் எனக்கு தொடர்ந்து வந்து பெறுவதற்கு தெருளும்படி நின் அருள் உணர்த்த தெரிந்தேனர். தெருளும்படி அப்படின்னா தெளிவு பெறும் பொருட்டு. முதல்ல தெளிவு வரணும் இல்லையா? தெளிவு வருவதற்கே நம்ம ஜீவகாருண்யத்தினால தெளிவு பெறலாம் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். நீ உயிர் கருணையாக இருந்தா உனக்கு தெளிவு வரும். நீ உயிரை கொன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க உனக்கு தெளிவே வராது என்றார். ஏன்னா மீண்டும் மீண்டும் இருள் சூழும், மந்தமாயிடும். சூரியனை மேகம் மறைச்சுனாக்க சூரியனோட பிரகாசம் மங்கி போவது போல, இந்த மாமிச உணவு சாப்பிட ஆரம்பிச்சோம் பல ஜென்மத்துல நம்ம சாப்பிட்டுட்டு வந்திருந்தோமாக்க, அந்த அகம் ஞானம் வந்து நமக்கு மங்கி போயிருக்கும். அது வந்து மறைந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற, மாற, மாற நம்ம அது அந்த உணவுகளை விட்டு விலக்கி அருட்பெருஞ்சோதிய வணங்கவங்க நமக்கு தெளிவு கிடைக்கும். அதான் தெருளும் படி நின் அருள் உணர்த்த தெரிந்தேன்னு சொன்னாரு. அருள் உணர்த்தணும்.
இதை சாப்பிடாத, இதை செய்யாத, இதை கும்பிடாத அப்படின்னா உள்ளுக்கு அருள் உணர்த்தணும். அருள் உணர்த்தலைன்னாக்கா அவன் என்ன வேணுமாலும் சாப்பிடுவான், என்ன வேணுமாலும் செய்வாங்க. கடைசியில் யார் மாட்டிக்கிறது? நம்ம தான் மாட்டிக்கணும். திருப்பி 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 பிறவி, அப்புறம் பிறவியில வந்து துன்பம். அதான் 9 கோள்கள் இருக்கு இல்லையா நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு. ஆக தெருள் அடையணும், தெளிவு பெறணும். நின் அருள் உணர்த்த தெரிந்தேன். வள்ளல் பெருமானுக்கு அருள் உள்ளுக்கு இருந்து உணர்த்தியது. துன்பம் திகைப்பு ஒளிந்தேன். எல்லா வகையான துன்பங்கள் எல்லாம் நான் ஒழித்தேன்றது. துன்பம் விட்டு போச்சு. மருளும் மனம்தான் என்னுடைய வசத்தே நின்று வயங்கியதான். மருள் அது அருள் இல்ல, இருள். அதான் மருளும் மனம்தான். மனம் வந்து ஒரு பெரிய பேய்ங்க. அது அது ஒரு பெரிய மனப்பேயின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் எல்லாம். நம்மளை வந்து மருளுக்கு தள்ளக்கூடியது. நம்மளை எல்லாம் மயக்கி இங்க பொய் உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த மனம். அதனால்தான் திருமூலர் அவருடைய திருமந்திரத்துல படிச்சிருப்பாரு. இந்த மாயை மயக்க அப்படி மாயை மறைந்த மாயை மறைத்த மறைபொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைக்க மறைந்த மறைபொருள். வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த இறைவனை எது மறைச்சிருக்குனாக்க மாயை தான். மாயை தான் மாய. அது மாய்ந்தால், அது இறந்து விட்டால் அப்புறம் அங்கிட்ட எல்லாம் நமக்கு வந்து தெரியும். மனமாயை தான் மாய. கரெக்ட். இந்த பாடல் தான். மனமாயை தான் மாய. உங்கள்கிட்ட திருமந்திரம் இருந்தா போய் செக் பண்ணுங்க. மனமாயை தான் மாய மற்றொன்று இல்லை, பிணை மாய்வதில்லை. மனமாயை தான் மாய மற்றொன்று இல்லை. எது சாகணும் அப்படின்னா மனம் சாகணும். இப்ப உலக நடையில மனம் சாகிறது இல்லை, மனிதன் செத்து போறான். புத்தர்கள் எல்லாம் மனதை சாகடித்தார். ஏன்னா அது மாயை. அதுதான் இங்கே சொல்றாரு. மருளும் மனம்தான் என்னுடைய வசத்தே நின்று வைங்கிறார். இவர் சொல்ற மாதிரி மனம் கேட்கும். இல்லைன்னா மனம் சொல்ற மாதிரி நம்ம கேட்போம். மனம் என்னென்னலாம் கேட்குதோ அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தோமா என்றுமே நமக்கு வந்து இறப்பு தான் வரும். இருளும் தொலைந்தது இனி சிறிதும் இழைக்க மாட்டேன். இருளும் தொலைந்ததுன்றாரு. அப்ப இருளை விட்டு வள்ளல் பெருமான், நம்மலாம் இருள்ல கிடக்கிறோம், இருள் வாழ்க்கையில இருக்கிறோம். இங்க வள்ளல் பெருமான் இருளும் தொலைந்ததுன்றார். மருளும் தொலைந்தது, இருளும் தொலைந்தது, இனி சிறிதும் இழைக்க மாட்டேன். இனிமேல நான் சாக மாட்டேன், இனிமேல் சாகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் மனம் போயிடுச்சு, என் வசத்துக்கு அடங்கி நின்று போச்சு அப்படின்றது. ஆக இந்த 2 பாடல்கள் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு அடுத்த வாரத்துல நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதாவது 1266வது பாடல். அந்த பாடலை நம்ம அடுத்த வாரத்துல வந்து கண்டினியூ பண்ணுவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே கோலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவரு பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி வணக்கம் வாழ்க. தேவன் நன்றிக சுவாமி. நல்லது. நன்றி சுவாமி.